நம்ம சேரண்ணே இப்படி கார்த்திகாவோட லைஃப்பை கேட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்படுவார். இப்போது தான் ஃபஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணு கார்த்திகா தான். அவளோட வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்படுவாரா, இல்லைன்னா தனக்காக காத்துட்ருக்க சந்தாவை நினச்சி கஷ்டப்படுவாரான்னு தெரியல. ஸோ இது கிட்டத்தட்ட இந்த இயற்கை மூவியில் வர்றது மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். கார்த்திகாவோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு போகிறாரு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகா சொல்கிறாங்க, அவங்க வீடு சொந்த வீடு கிடையாது, ரொம்ப ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்னோட ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி அடகு வச்சுட்டாங்க. என்கிட்ட நகையை வாங்குறது வரைக்கும் நல்லா தான் பேசினாங்க, நல்லா தான் நடத்துனாங்க. நகையை வாங்கி அடகு வச்சு அவங்களோட கடனெல்லாம் கட்டினதுக்கு அப்புறமா இப்போ எனக்கு விவாகரத்து கொடுக்குறாங்க. அப்பா கூட தானே வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனால் அங்கேருந்து வேறு ஒரு நாட்டுக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க. எங்கே இருக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட மட்டும்தான் பேசுகிறாரு. ஆக மொத்தத்தில் அவங்களோட கடனை அடைக்கிறதுக்காக கல்யாணம்னு ஒன்று பண்ணி என் நகையை அடகு வச்சு வித்துட்டாங்க. இப்போது டிவோர்ஸ் வேற கேட்குறாங்க. நானும் எவ்வளோ தான் டார்ச்சர் அனுபவிக்க முடியும்? அதான் அவ்வளோதான். இனிமேல் நம்ம இங்கே இருக்க முடியாதுன்னு நினச்சி தான் நான் கிளம்பி வந்துட்டேன். அம்மாவும் அப்பாவும் மாமாவும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டாங்க. ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்போ அம்மா நகை மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பாவும் அவ்வளோதான் உன் தலையெழுத்து, இனி விவாகரத்து வாங்கிட்டு விட்டுருவோம், போட்ட நகையை மட்டும் அவங்க திருப்பி கொடுத்துறட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சொல்லவுமே நம்ம சோழனோட சேரண்ணனோட மனசில் பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு தானே நினச்சோம். இப்படி உட்காந்துருக்குதே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. நான் பேசி எல்லாத்தையுமே வேணால் சரி பண்ண பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா, அவருக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல மாமா, அவ்வளோதான் என் வாழ்க்கை. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் சொன்னேன்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லி அழுதுட்டு போயிடுவாங்க. ஸோ இதையே நினச்சிக்கிட்டே சேரனை வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது ரொம்ப அமைதியாக சோபாவில் உட்காந்துருப்பாங்க. சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போது நிலா, அதுக்கப்புறம் சோழன், பல்லவன் 3 பேருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவர் வந்தவுடனே, "என்னண்ணே வேகமா வந்துட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்பாங்க. "ஆமாப்பா, கொஞ்சம் வீடு வரைக்கும் மதியம் லஞ்சு சூடாக ஏதாவது சமைச்சு வச்சுட்டு போகலான்னு நினச்சிட்டு வந்தேன்ப்பா. பல்லவன் தான் வீட்டில் இருக்கிறான்ல, அவனுக்கு ஏதாவது சூடாக சமைச்சு கொடுக்கலான்ட்டு வந்தேன்ப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏனே ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்புக்கு எதுக்கும் சரியில்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கும்போது, "இல்லைப்பா இல்லைப்பா, அதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா" அப்படின்னு சொல்கிறாங்க. "நீங்கள் வர்றது தெரியாதுண்ணே, இல்லைன்னா ஐஸ்கிரீம் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க" அப்படின்னு சொல்லும்போது, "இதனால என்னப்பா, நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு அதுக்கப்புறமா நம்ம நிலா "இல்லையே, சேரண்ணா ஏதோ ஒரு மாதிரி இருக்காங்களே" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீங்கள் சாப்பிடுங்க" அப்படின்னு உள்ளே போய் சேரண்ணன்கிட்ட, "என்னாச்சுண்ணே, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லைப்பா, இப்போ வர்ற வழியில் நான் கார்த்திகாவை பார்த்தேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னாச்சுண்ணே, கார்த்திகாவுக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நானே கார்த்திகா கிட்ட கேட்கணும் தானே நினச்சேன். ஆனால் அடுத்தடுத்து ஃபங்க்ஷன், கல்யாணம் அப்படி இப்படின்னு போனதுனால எதுவுமே பேச முடியல. அவங்களும் எப்பயுமே நம்ம வீட்டுக்கு வருவாங்க, ஊருக்கு வந்துட்டா. ஆனால் இந்த தடவை வரவே இல்லை. அதானே நானும் விசாரிக்கணும்னு நினச்சேன். என்னாச்சுண்ணே கார்த்திகாவுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, உடனேன்னு, "அது என்னென்னமோ சொல்லுதுப்பா, எனக்கு அதை நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்னாச்சுண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திகா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஏதோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கார்த்திகாவை வேண்டான்னு சொல்லிட்டாராம் அந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. "இது என்னண்ணே கொடுமையாக இருக்குது? கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இப்போ வேண்டான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது என்ன பொருளா? கல்யாணம் வேண்டாம், இந்த பொருள் வேண்டாம், பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறதுக்கு. இதெல்லாம் அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுனே" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. "ஆமாப்பா, நானும் பேசுகிறேன்னு சொன்னேன். ஆனால் கார்த்திகா "இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது மாமா. விவாகரத்து கேட்டுட்டாங்க. அம்மா என்னோட நகையெல்லாம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுச்சுப்பா. கார்த்திகாவுக்கு போட்ட நகை எல்லாத்தையுமே அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அடகு வச்சு கடனெல்லாம் கட்டியிருக்காங்க போல இருக்குது. வீடும் சொந்த வீடு இல்லையாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தான் சொல்றது, அவசரப்பட்டு அவசர அவசரமா கல்யாணம் பண்றோன்ற பேர்ல விசாரிக்காம செய்யாம குடுத்தாங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விடாம என்னெல்லாம் பண்ணாங்க. இப்போ இருக்கிற வீடு கூட அவங்களுக்கு சொந்தம் இல்லாம இப்போ இருக்குது. இத ஒரு பக்கம் நினைச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க கார்த்திகாவ
உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம கூட்டிட்டு போனாங்கல்ல, அதுக்காக தான் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லவா? இல்ல கார்த்திகாவ வாழ்க்கைய நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணவா? எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. ஆமாப்பா, என்னதான் இருந்தாலும் கார்த்திகா பாவம் இல்லையா? ஏதோ நல்லா இருந்தா சரி அப்படின்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்றாங்க. நீங்க தானே நம்ம தான் தப்பு பண்ணிட்டோனே. கார்த்திகா மனசு முழுக்க நீங்க தான் இருந்தீங்க. அப்பவே நீங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம் கார்த்திகாவ. நான் சொல்றேனேன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. இப்போ உங்க மனசுல சந்தா தான் இருக்காங்க. இருந்தாலும் கார்த்திகாவுக்கு நம்ம பண்ணது தானே துரோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க உங்கள தானே தேடி வந்தாங்க. ஒருவேளை நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தா, கொஞ்ச நாளைக்கு அவங்க ஏதாவது அ சண்டை போட்டுட்டு கத்திட்டு இருந்திருப்பாங்க. ஆனா கார்த்திகா சந்தோஷமா இருந்திருக்கும். இப்ப அவங்க அப்பா, அம்மா சந்தோஷத்துக்காக நீங்க இப்ப விட்டு குடுத்துருக்கீங்க. கடைசியில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இனிமே நம்ம பேசி என்னப்பா ஆகப் போகுது? எனக்கு அத நெனச்சா தான்ப்பா ரொம்ப வருத்தமா இருக்குது. ரொம்ப நல்ல பொண்ணுப்பா கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. இத கேட்டுட்டு நிலாவும் வெளியில வந்து உட்காந்து என்ன இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம சேரனனுக்கு ஜோடியா கார்த்திகா தான் வருவாங்களா? இல்ல சந்தா தான் வருவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா அப்போ நம்ம பாண்டி வந்து வீட்டுக்கு வராங்க. பாண்டி வீட்டுக்கு வந்துட்டு, நம்ம சோழன் கிட்ட வந்து சோழன் அப்புறம் நிலா எல்லாருமே உட்காந்துட்டுருக்கும்போது, நாளைக்கு வானதி வந்து கடை வந்து திறக்கிறா. அ மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்றா. நாளைக்கு ஒரு ஃபங்ஷனு. அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே நடேசன் அப்பா இருந்துட்டு, "என்னடா! அவ வீட்ல ஃபங்ஷன் வைக்கிறாங்க. அவ தான் கடை திறப்பு விழா வைக்கிறான்னா, அவ தான் வந்து கூப்பிடணும். என்னம்மா அவ வந்து கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "இப்ப என்ன அங்கிள் பாண்டி சொன்னாலும், வானதி சொன்னாலும் என்ன இருக்குது?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அப்படிலாம் இல்லப்பா. நீ சும்மா இரு. அ அவ வந்து கூப்பிட்டா தான் போகணும். இல்லைன்னா ஃபங்ஷனுக்குலாம் அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்ல நான் வந்து கூப்பிடுறேன்னு தான் சொன்னா. நான் தான் இல்ல பரவால்ல வீட்ல இருக்கவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாங்க. அதுக்கு நம்ம நிலா இருந்துட்டு, "பரவால்ல பாண்டி, நாளைக்கு எந்த நேரம்?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நான் கேட்டு சொல்றேன்னு." "என்ன எந்த நேரத்தில ஓப்பன் பண்றாங்கன்னு கூட உனக்கு தெரியலையா? கேட்டு சொல்றேன்னு சொல்ற? அப்ப அவளா சொன்னாளா? இல்ல நீயா சொல்றியா?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா பாண்டி இருந்துட்டு, "இல்ல எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறா. நான் அதான் முன்னாடியே சொல்லி வச்சுருவோம்ன்னு சொல்லிட்டு சொல்றேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நடேசனப்பா இருந்துட்டு, அவ வந்து சொல்லட்டும். இப்ப தான் காலேஜ் படிச்சு முடிச்சிருக்கா. எங்கேயாவது மெடிக்கல் ஷாப்ல கொஞ்சம் வேலைய பார்த்துட்டு, ஒரு 6 மாசமோ, 3 மாசமோ வேலைய பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஆரம்பிச்சிருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "அப்படிலாம் எந்த அவசியமும் இல்ல. ரொம்ப ஆர்வமா இருக்கிறவங்க, இந்த மாரி எப்படினாலும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியா சாதிப்பாங்க. அது எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து என்கரேஜ் தான் பண்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம பாண்டி வந்து வானதிக்கு கால் பண்றாங்க. "நாளைக்கு கடை திறப்பு விழா வச்சிருக்கிறேல்ல வானதி, எங்க வீட்ல வந்து நீ யார்கிட்டயும் சொல்லலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல எல்லார்ட்டயும் சொல்லிட்டியா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வானதி இருந்துட்டு, நான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேனே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். அவங்க கூட என்ன காலேஜ் முடிச்சு இப்ப தான் செமஸ்டர் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி உடனே நீ வந்து இப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற. நாங்கலாம் இப்படி பண்ண மாட்டோம்ப்பா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போறாங்க. மிச்சவங்க எல்லாருமே வந்து இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் வேலைக்கு போறத பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி இருக்காங்க பாத்தியா பாண்டி? நான் அவங்கள விட ரொம்ப யோசிச்சு தான் திறமையா தானே உடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அப்ப அவங்கள விட புத்திசாலி நான் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா வானதி. சரி நான் அத சொல்லல. மிச்சம் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். எங்க வீட்ல எங்க அப்பா, அம்மா, எங்க அண்ணன் வரத்தான் செய்வான். அதுக்கப்புறமா யார்கிட்ட சொல்ல சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாண்டி இருந்துட்டு, ஏன் என் வீட்ல சொல்ல வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பாண்டி இதெல்லாம்? நீ இப்ப நிலாக்காக்கு சோழன் வந்து சோழனும் பிசினஸ்க்கு ஓப்பன் பண்ணும்போது அவங்களா தானே போனாங்க. உங்கள எல்லாரையும் கூட்டிட்டு போனாங்களா? இல்ல, இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, என்ன பேச்சு பேசுற வானதி? அவங்க அவங்க மட்டும் தனியா வந்து இது ஓப்பன் பண்ணலைல, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலைல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. அதனால சிம்பிளா அவங்க சோழன் மட்டும் கூட போயிட்டு வந்தான். இதுல நீ வந்து தனியா பிசினஸ் பண்ண போற. அப்ப எல்லாரையும் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேன்னு அதான் உனக்கு தெரியும்ல, நீ வந்தா போதாது. சரி நான் வேணா சேரன் அண்ணா கிட்ட வந்து சொல்லட்டா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ எங்க வீட்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லணும்.
உன்னைய அவங்களோட ரிசப்ஷனுக்கு எப்படி வந்து பக்குவமா சோழன் வந்து கூப்பிட்டாப்ல, குடும்பத்தோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள எல்லாரையும் கூப்பிட்டாங்கல்ல, அந்த மரியாதைக்காகவாது நீ வீட்ல வந்து இருக்கிறவங்க எல்லாரையுமே நீ கூப்பிடணும்ல. நீ என்னைய மட்டும் சொன்னா, இல்ல சேரண்ணங்கிட்ட மட்டும் சொன்னா, மத்தவங்க எல்லாருமே இந்த வீட்ல தானே இருக்கிறாங்க. நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்ல தானே வந்து வாழப் போற. அப்ப இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் தானே நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி சொல்ல, சரி பாண்டி இப்ப என்ன நான் வந்து சொல்லணும் அவ்வளவுதானே? தாராளமா சொல்றேன். நிலாக்கா கிட்ட, அப்புறம் சோழன் ப்ரோ கிட்ட, பல்லவன் கிட்ட, உங்க அப்பா கிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்றேன். ஓகேவா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாண்டியும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, வானதி வந்து கிளம்பி வராங்க. வந்துட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது நடேசன பறந்துட்டு, "என்ன நைட்டு நேரம் வீட்டுக்கு வந்திருக்கிற? ஏன் உங்க வீட்ல உன்னைய ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களா? பொம்பள பிள்ளைய" அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அதனால என்ன இப்ப? சரி உங்ககிட்டயும் தான் பேசணும். கொஞ்சம் உள்ள வாங்க. எப்ப பார்த்தாலும் வெளியில தான் உட்காந்துட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி சொல்றாங்க. அதுக்கு, "ஏன் வெளியில உட்காந்துட்டு இருந்தேன்னா, நீ என்ன பெரிய இங்க மாளிகை கட்டி தர போறியா? இல்ல, இல்ல. உன் வேலைய பார்த்துட்டு போயேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. பாண்டி இருந்துட்டு, "வாங்க. ஏன் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க? வந்த உடனே இப்படிலாம் ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. முதல்ல வாங்க உள்ள" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கூப்பிட்டா, உடனே நடேசன் அப்பாவும் உள்ள வராரு. எல்லாருமே இருக்கும்போது உடனே நிலா இருந்துட்டு, வாங்க வானதி நல்லா இருக்கீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் நிலாக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு. "நான் நல்லா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம சேரா இருந்துட்டு, "வாப்பா வானதி உட்காருப்பா. டீ குடிக்கிறியா? காஃபி குடிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அண்ணனே அதெல்லாம் எதுவுமே வேண்டாண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்னப்பா இந்த நைட்ல வந்திருக்கிற? ராத்திரி நேரம் வந்திருக்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இன்னைக்கு பாண்டி விஷயத்த சொல்லவே இல்லையாண்ணே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா நீ ஏதோ கடை ஓப்பன் பண்ண போறேன் என்னமோ சொன்னா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அதானே பாண்டி இங்க நடக்கிறதான் எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டான். ஆனா, நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன் எல்லாத்தையுமே வீட்ல தான் சொல்லிருவானே! அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது. உடனே நான் எதர்ச்சியா தான் சொன்னேன். ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லும்போது, "சரிண்ணே, நாளைக்கு கடை வந்து திறப்பு விழா வச்சிருக்கேன். நீங்க எல்லாருமே கண்டிப்பா வரணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "கண்டிப்பா எல்லாருமே வந்துடுறோம்ப்பா. இதே மாதிரி படிச்சு முடிச்ச உடனே சும்மா இல்லாம இப்படிலாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற பார்த்தியா, இதுவே பெரிய விஷயம் தான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனா சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "ரொம்ப கங்ராச்சுலேஷன் வானதி. இதே மாரி பிசினஸ்ல இன்னும் நீங்க பெரிய வேற லெவல்ல வரணும். இதே மாரி நெறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. "ரொம்ப தேங்க்ஸ்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாரையுமே வந்து நாளைக்கு ஃபங்ஷனுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு, சரி ரொம்ப நேரம் ஆயிருச்சு. நாளைக்கு ஃபங்ஷனுக்கு இன்வைட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சும்மா சிம்பிளா ஒரு ரிப்பன் கட் பண்ணிட்டு, ஜூஸு, டீ இந்த மாரி ஸ்நாக்ஸ் ஏதாவது குடுத்துட்டு அப்படியே ரன் பண்ணலாம். அதுக்கு தான் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ரன் பண்ணிட்டு இருக்கிற மெடிக்கல் ஷாப் தானே. அதனால பெருசா எந்த இதுவும் இருக்காது. ஆல்ரெடி அங்க மெடிசின் எல்லாமே இருக்கிறதுனால, சும்மா சிம்பிளா வந்து நம்மளா ஓப்பன் பண்ணிக்கலாம்னு நெனச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. "நாங்க எல்லாருமே கண்டிப்பா வருவோம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "போ பாண்டி போய் விட்டுட்டு வா. இருட்டுல வந்திருக்குது தனியா. நீ போய் கூட போய் விட்டுட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன சொல்லவும், பாண்டி பாண்டி வந்துட்டு வானதிய கூப்பிட்டுட்டு வீட்ல விடுறதுக்காக போறாங்க. அதுக்கப்புறமா வானதி வந்துட்டு, "இப்ப ரொம்ப சந்தோஷமா பாண்டி எல்லாரையுமே இன்வைட் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதுதாம்மா சரியா இருக்கும். எல்லாரோட ஆசீர்வாதத்துல தான் நீ கடை வந்து ஓப்பன் பண்ற. ஓப்பன் பண்றது மட்டும் பிரச்சனை இல்ல. இதே மாரி நீ இன்னும் சக்சஸ்ஃபுல்லா எல்லா வேலையும் பார்க்கணும் சரியா?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "சரி பாண்டி நான் அப்ப சொன்னது தான். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என் லைஃப்ல எப்பயுமே எனக்கு சக்சஸ் தான்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட வந்து போறாங்க. ஸோ வீட்ல விட்டுட்டு, "சரி பாண்டி நாளைக்கு காலையில வேகமா வந்துரு. நெறைய வேலை இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து பாண்டி கிட்ட வந்துட்டு வானதி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா பாண்டி வீட்டுக்கு வந்ததுமேனு நம்ம சோழன் வந்து சொல்றாரு. ப்ரோமோல பார்த்துருப்போம். பாண்டி வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது, "ஐயோ! நாளைக்கு என்னலாம் பண்ண போறாளோ? இவ பாட்டுக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறா" அப்படின்னு சொல்றாளே! நல்லபடியா ரன் பண்ணுவாளா? என்ன பண்ணுவா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல மாரி யோசிக்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு அவள உனக்குன்னு எந்த கோலும் இல்லையா? எந்த இலக்கும் இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் இல்லையா? அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அவளும் நிலா நீ வந்து பிசினஸ் பண்றாங்கன்ற ஒரு வெறியில நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கா. இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கா. மெடிக்கல் ஷாப்ல வந்துட்டு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் தெரியாதே. போக போக கத்துக்குருவாளோ, இல்ல என்ன பண்ண போறாளோ, ஒரு அவசரத்துல பண்ணிட்டோமோ, கொஞ்சம் வேலைக்கு போனதுக்கப்புறம் வச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் சோழன் வந்துட்டு, "என்னடா உன் ஆளு வானதி சொந்தமா கடையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது. அப்புறம் என்ன நீயும் ஒரு பக்கம் பிசினஸ் பண்ண போற, வானதி ஒரு பக்கம் பிசினஸ் பண்ண போறா. வேற லெவல்ல இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நீ வேற ஏன்டா எனக்கே அது நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குதே. எப்படிதான் என்னதான் பண்ணி வைக்க போறாளோ அப்படின்னு நினைக்கும்போது பக்கு பக்குன்னு இருக்குது. சரி ஓகே அத விடு. என்ன காரணம் இல்லாம என்கிட்ட வந்து பேச மாட்டியே? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கிட்ட வந்து பாண்டி வந்து கேட்குறாங்க. அதுக்கு சோழன் வந்துட்டு, இன்னைக்கு காலையில தான் சொன்னாடா, ஹனிமூனுக்கு எங்கேயாவது போகணும். என்னை கூட்டிட்டு போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இப்ப போய் பேசினா,
ஹனிமூனா? அப்படிலாம் என்னாலாம் எங்கேயும் வர முடியாது. எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, எல்லாருமே அப்படி தானே இருப்பாங்க. பொதுவா கேர்ள்ஸ்க்கு இந்த மூடு ஸ்விங் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வேணா காலையில ஒருக்கா கேட்டு பாரேன். எங்கேயாவது ஹனிமூனுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டி வந்து சொல்றாங்க. "அப்படி சொல்றியா பாண்டி? சரி எதுக்கும் காலையில கேட்டு பார்க்கட்டுமா? ஒருவேளை காலையில கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டு, பிறகு சாயங்காலம் மறுபடியும் இதே மாதிரி சொன்னான்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்றது? அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத பொறுத்து நீ நடந்துக்கோ. எதுக்கும் நாளைக்கு காலையில கேட்டு பாரு. அவங்களே காலையில வேணும் நம்ம ஹனிமூன் போணும்னு அவங்க தானே கேட்டாங்க. அதனால நீ காலையில எழுந்திரிச்சு கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது ரொம்ப தேங்க்ஸ்டா பாண்டி. நான் வேற என்னடா இவ இப்படி பேசுறாளேன்னு நெனச்சேன். இப்படித்தான் எல்லாருமே இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இனியாவது இவங்களாவது பரவால்ல. வானதிய பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியுமே! அவள நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டு சமாளிச்சுட்டு இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா பாண்டி, என்னைய விட நீ ரொம்ப கஷ்டப்படுற. பரவால்ல, பரவால்ல. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து உள்ள எழுந்துச்சு போயிடுறாங்க. பார்ப்போம் கடை ஓப்பனிங்ல என்னென்னலாம் வந்து பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.